சப்பாத்தி ஃப்ரெஷ்ஷா இருக்கும்போது சாஃப்டா தாங்க இருக்கும். ஆனா ஆறினதுக்கு அப்புறமும் சாஃப்டா இருக்கணும்னா நான் சொல்ற தண்ணி ப்ரொபோர்ஷன்ல பண்ணி பாருங்க. பிகினர்ஸ் கூட இந்த மெத்தட்ல பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைமே சாஃப்ட் சப்பாத்தி பண்ணலாம். நான் இன்னைக்கு 3 டம்ளர் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இப்ப நான் கோதுமை மாவு பாத்தீங்கன்னா நான் சொல்ற மாதிரி அளந்துக்கோங்க. அதாவது நல்லா அழுத்தி எல்லாம் எடுக்கக்கூடாது மாவு. ஜஸ்ட் அப்படியே டம்ளர் ஃபுல்லா எடுத்துட்டு போட்டுக்கணும். அது மாதிரி 3 டம்ளர். நீங்க அழுத்தி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கோதுமை மாவு நிறைய பிடிக்கும். டம்ளர்ல ப்ரொபோர்ஷன் மாறிடும். அதனால கரெக்டா தலை தட்டி 3 டம்ளர் எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன ஸ்பூன்ல 1 ஸ்பூன் பொடி உப்பும் ஒரு 3ல இருந்து 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்க நெய் கூட சேர்த்துக்கலாம். இப்ப நான் மாவு எடுத்த அதே டம்ளர்ல 1 டம்ளர் தண்ணியும் 1/2 டம்ளர் பாலும் எடுத்திருக்கேன். அதாவது 1/2 டம்ளர் அளவுக்கு நான் பாலும் தண்ணியும் கலந்து எடுத்திருக்கேன். பால் வேண்டாம்னு நீங்க 1/2 டம்ளர் தண்ணியே எடுத்துக்கலாம். அந்த 1/2 டம்ளர் மெஷர் பண்றது கொஞ்சம் கரெக்டா மெஷர் பண்ணுங்க. கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிருச்சுனாலும் கொலன்னு ஆயிரும். பிரச்சனை இல்ல, கொஞ்சம் மாவை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணியும் பாலும் நல்லா சூடானா போதும். கண்டிப்பா கொதிச்சிடக்கூடாது, ரொம்ப சூடாவும் ஊத்திடக்கூடாது. நல்லா சூடா இருக்கிற அந்த பாலும் தண்ணியையும் இந்த மாவுல ஊத்தி நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிருங்க ஒரு 15 நிமிஷம். அதுக்கப்புறமா ஓபன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட நீங்க ஒரு சொட்டு தண்ணி கூட எக்ஸ்ட்ராவா சேர்க்க வேண்டாம். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா மாவும் சேர்க்க வேண்டி இருக்காதுங்க. இப்ப பாக்குறதுக்கு கொஞ்சம் கையில நல்லா ஒட்டுற மாதிரி இருக்கு. ஆனா பிசைய சரியாயிருங்க. நல்லா இந்த மாவை மடிச்சு விட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கூட இன்னொரு 2 ஸ்பூன் எண்ணெய் வேணும்னாலும் ஊத்திக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் பிசைய பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்டா ஆயிருங்க மாவு. அந்த மாவை பார்த்தாவே உங்களுக்கு சப்பாத்தி எவ்வளவு சாஃப்டா இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். அந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட் ஆயிரும். கையிலயும் ஒட்டாது, பாத்திரத்திலயும் ஒட்டாது. நீங்க மாவு நல்லா அழுத்தி பிசைய பாத்தீங்கன்னா மாவு நல்லா சாஃப்ட் ஆயிரும். மேல சொரசொரன்னு இல்லாம அவ்வளவு ஒரு சாஃப்டா வருங்க. இந்த ஸ்டேஜ்ல நீங்க அப்படியே உருண்டைகளா பிடிச்சி சப்பாத்தி சுட ஆரம்பிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு 1/2 மணி நேரம் மூடி வச்சுட்டு நீங்க சூடா வேணும்னா எப்ப சாப்பிடுறீங்களோ அப்ப சுட்டுக்கலாம். ஆனா நைட்டு பிசைஞ்சு வச்சுட்டு காலையில பிசைஞ்சு வெளியிலேயே வச்சுட்டு நைட் அப்படின்னா மாவு புளிச்சிருங்க, நல்லா இருக்காது. எனக்கு இந்த அளவு மாவுல 12 சப்பாத்தி கிடைச்சதுங்க. அதாவது 1 டம்ளர் மாவுக்கு 4 சப்பாத்தி கணக்கு. எனக்கு பெர்ஃபெக்டா ரவுண்டா எல்லாம் தேய்க்க வராதுங்க. ஆனா அந்த ஓரம் எல்லாம் ரொம்ப கெட்டியா இல்லாம நல்லா தின்னா கொஞ்சம் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. தோசைக்கல் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதை போடணும். போட்டுட்டு அப்படியே ஒரே சைடு வேகட்டும்னு விட்டுறாதீங்க. அப்பப்ப திருப்பி போடுங்க. 2 சைடு வேணும்னா கொஞ்சம் லைட்டா எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். நான் 1/4 ஸ்பூன் எண்ணெய் தான் 2 பக்கமும் தேய்ச்சிருக்கேன். நீங்க நெய் சேர்த்து கூட சப்பாத்தி சுடலாம். கொஞ்சம் நல்லா அழுத்தி விட்டு 2 பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. 1-2 சப்பாத்திக்கு ஹை ஃபிளேம்ல வச்சுக்கோங்க. 3வது சப்பாத்தில இருந்து கொஞ்சம் மீடியம் ஃபிளேம்ல வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப ஹையா இருந்ததுன்னா டக்குன்னு கரிஞ்சிரும். ரொம்ப ஸ்லோவா இருந்ததுனாலும் கட்ட மாதிரி ஆயிருங்க சப்பாத்தி. சூடா சாப்பிடுறதுக்கும் சூப்பர் சாஃப்டா இருக்குங்க. நீங்க டிஃபனுக்கு கொடுத்து அனுப்பினாலும் மத்தியானம் சாப்பிடும் போதும் சாஃப்டா இருக்கும். நான் இந்த கோதுமை மாவு பாத்தீங்கன்னா பக்கத்துல மாவு அரைக்கிற மில்லில் இருந்து தாங்க வாங்கினேன். எந்த ஒரு பாப்புலர் பிராண்ட் கோதுமை மாவும் நான் யூஸ் பண்ணல. ரேஷன் கோதுமை வாங்கி அரைச்சிருந்தீங்கனாலும் அந்த மாவுலயும் இதே மாதிரி சாஃப்டா சப்பாத்தி செய்யலாம். தண்ணியும் பாலும் சூடு மட்டும் தாங்க பண்ணணும். கொதிக்க வச்சு ஊத்திடக்கூடாதுங்க. அது மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க.